அதே போன்று தமிழகம் இன்று கண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் காரணமாக வித்திட்டவர் நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதையும் இந்த அவையில் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போன்று ஒவ்வொரு 3 மைல் தொலைவிலும் நடுநிலை பள்ளியும் 5 மைல் தொலைவிற்கு ஒரு உயர்நிலை பள்ளியும் அவர் கட்டினார். இந்த மக்கள் மத்தியில் என்றும் இடம்பெற்று இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை காலை உணவு திட்டத்திற்கு வைத்தது உண்மையிலே சால சிறந்தது. தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்திற்கு பெயர் சூட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய அரசாங்கத்தால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நடத்தப்படக்கூடிய ஐஆர்இஎல் நிறுவனம் குளச்சல் தொகுதியில் மணவாளக்குறிச்சி ஊரில் உள்ளது. இங்கு கடற்கரை மணலில் இருந்து எடுக்கக்கூடிய சிர்கான், சிர்கேனியம் போன்ற கனிம வளங்களை பிரித்தெடுக்கும் பொழுது மக்களுக்கு கேன்சர், அந்த ரெய்ஸ்னால கேன்சர் வருகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கேன்சர் நோயாளி எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில், எஸ்பெஷலி குளச்சல் தொகுதியிலும் பழக்கத்தில் இருக்க கிளியூர் தொகுதியிலும் இருக்கிறார்கள். 10/6/2026 அன்று ஓர் ஆண்டுக்கு CRZ மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் நிலங்களை கைப்படுத்த உள்ள அனுமதியை பெறுவதற்கு ஒரு ஆண்டு அனுமதி நாம் கொடுத்துள்ளோம், நீடித்துள்ளது. எனவே இதை செய்தித்தாளின் மூலம் நாங்கள் அறிந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கும் அமைச்சர் கவனத்துக்கும் நாங்கள் எடுத்து சென்றோம். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை உத்தரவாக வாய்மொழி உத்தரவும் அமைச்சர்களிடம் கொடுத்தார்கள். இமிடியேட்டா அதை ஸ்டாப் பண்ணணும். மக்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், எங்களுக்கு அதை எழுத்தாணையாக உடனே கொடுக்க வேண்டும் என்று மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தை நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன். அதே போல இது ஒரு அதே மாதிரி இந்த ஐஆர்இஎல் நச்சு ஆலையால் ஒவ்வொரு வீட்டிலும், நான் நேரமே சொன்னது போல, ஒவ்வொரு வீட்டிலுமே கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதே கேன்சர் பேஷண்ட் இருக்க மட்டும் இல்லாம இந்த ஐஆர்இஎல் நிறுவனத்தால் கடற்கரையானது முழுவதுமாக அழிந்து போய்விட்டது. எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிக்கு மேல் கடற்கரையானது கடல் அரிப்பால் உள்ளே சென்று விட்டது. மேலும் இங்கே இந்த ஐஆர்இஎல் திட்டம் இப்ப புதுசா என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, 1114 ஹெக்டேர் அளவுக்கு, அதாவது 2827 ஏக்கர் பரப்பளப்புக்கு 8 ரெவன்யூ வில்லேஜஸ்க்கு உள்ளால மண் எடுக்கலாம் அப்படின்ட்டு, அதாவது கொல்லங்கோடு AB, 7 தேசம் ABC, இணையம் புத்தந்துறை, மிடாலம் B, கீழ்மிடாலம் A போன்ற இடங்களில் உள்ள கடற்கரை மணலை பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு ஐஆர்இஎல் கொடுத்திருக்கு. இதை உடனடியாக இந்த அரசு தடை செய்ய வேண்டும் என்று மக்களின் கருத்தாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல 13/8/2026 அன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவில் தமிழ்நாட்டில் உரிமையான கனிம வள நிலங்களை கையகப்படுத்துவது, கனிம வளங்களுக்கு வரி வசூல் செய்வது போன்ற இரண்டையுமே ஒன்றிய அரசை நேரடியாக செய்யும் என்ற MMDR சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. இதனால் மாநிலங்களின் வரி வருவாயை இழக்க வேண்டி வரும். நிலங்களுக்கான மாநில அரசின் உரிமைகளையும் இழக்க நேரிடும். எனவே கொடுத்த அனுமதியை ரத்து செய்ய இந்த மாமன்றம் வழியாக தமிழக அரசு கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு துறைமுக நகரமாகும். பண்டைய காலத்தில் எந்த சங்க கால இலக்கியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தெளிவாக தெரியும். குளச்சலுடைய துறைமுகத்தை பற்றி விரிவாகவே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குளச்சல் துறைமுகம் குளச்சல் துறைமுகமானது ஏவிஎம் கால்வாய் வந்துட்டு அந்த துறைமுகம் வளர்ச்சியில் மிகுந்த பங்கை வகித்தது. ஒரு காலத்தில் தென் திருவிதாங்கூரின் வணிகம், போக்குவரத்து மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தின் உயர் நாடியாக இருந்தது இந்த ஏவிஎம் சேனல். இன்று பராமரிப்பின்றி பொலிவிழுந்து காணப்படுகிறது. இந்த கால்வாயை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த குமரி மாவட்ட மக்களின் கோரிக்கையாகும். குளச்சல் பகுதியை ஒட்டி செல்லும் அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவர்மா கால்வாய், அதாவது சுருக்கமாக ஏவிஎம் கால்வாய் என்று அழைக்கப்படுகிறது. திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நீர்வழியானது தென் கேரளா மற்றும் இன்றைய கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளை இணைத்த ஒரு முக்கிய உள்நாட்டு போக்குவரத்து பாதையாக, பண்பாடு பரிமாற்றத்தை இணைந்த உயர் நாடியாக இருந்தது.
மன்னர் உத்திர திருநாள் மார்த்தாண்டவர்மாவின் பெயரும் அன்றைய இங்கிலாந்து ராணி விக்டோரியாவின் பெயரும் இணைந்ததுதான் இந்த அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவர்மா கால்வாயாக பெயர் சூட்டப்பட்டது. ஒரு காலத்தில் சாலைகள் குறுக்கலாக இருந்த நிலையில் தேங்காய், அரிசி, மசாலா பொருட்கள், பனை மற்றும் மரப்பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை இந்த கால்வாய் வழியாக படகுகளில் குளச்சல் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். மீனவர்களின் வாழ்வாதார விவசாய நிலங்களின் நீர் ஆதாரமாக இந்த கால்வாய் இருந்தது. சாலை போக்குவரத்து வளர்ந்த பிறகு இந்த கால்வாயின் பயன்பாடு குறைய தொடங்கிவிட்டது. தொடர்ந்து தூர்வாரப்படாமையால் ஆக்கிரமிப்புகளும் நிறைய இருக்கிறது. கழிவு நீர் இங்கே கலக்கப்பட்டு பராமரிப்பு இன்மையின் காரணமாக அதன் பழைய பொலிவு இழந்து விட்டது. நம்மள அனுப்புனதே இதை சொல்றதுக்காக தான் சார், இல்லைன்னா இப்ப ஊருக்கு போக முடியாது.